வாழ்க்கை சில நேரங்களில் புயல் வீசும் இருண்ட பாதையைப் போல தோன்றலாம். 4 பக்கமும் நெருக்கடிகளும் துன்பங்களும் சூழ்ந்திருக்கும்போது நாம் தனித்து விடப்பட்டதாக உணரக்கூடும். ஆனால் வேதம் நமக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கையை தருகிறது. இறைவன் தூரத்திலிருந்து நம்மை வேடிக்கை பார்ப்பவரல்ல. அவர் அந்த துன்பத்தின் நடுவே நம்மோடு கூடவே நடக்கிறார். சங்கீதம் 138:7 திருவசனம் இவ்விதமாக கூறுகிறது: நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும். ஆம், நம்மை எதிர்க்கும் சக்திகளை தடுத்து நிறுத்தி சோர்ந்து போன நம் ஆத்துமாவை தேற்றி மீண்டும் நமக்கு புத்துயிர் அளிப்பவர் அவரே. அவருடைய வலது கரம் என்பது மிகுந்த வல்லமையையும் உறுதியான விடுதலையையும் குறிக்கிறது. எனவே இன்று எத்தகைய போராட்டங்கள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் இறைவனின் வல்லமையுள்ள கரம் உங்களை பாதுகாக்கும் என்பதில் உறுதியாயிருங்கள். ஜெபம். பரலோக தகப்பனே, நான் துன்பத்தின் நடுவில் இருந்தாலும் நீர் என்னை தேற்றி உயிர்ப்பிப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். உமது வல்லமையுள்ள கரம் எனக்கு பாதுகாப்பாக நீட்டப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கையில் நான் இளைப்பாறுகிறேன். உமது வலது கரம் இன்று என்னை ரட்சிக்கும் என்று முழுமையாக நம்புகிறேன். ஆமேன்.